ஜல்லிக்கட்டு இது தமிழர்களின் வீர விளையாட்டு. இன்று அந்த போட்டி நடத்தப்படுமா அல்லது வருங்காலத்தில் காணாமலே போய்விடுமா என்ற சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டின் ஆதி முதல் அந்தம் வரை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வாருங்கள் வாடிவாசலுக்கு செல்வோம். தமிழர்களின் வீர விளையாட்டாக அறியப்படும் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? இதற்கு இருவேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. போட்டியின் போது அந்த காலத்தில் காளை மாட்டின் கழுத்தில் சல்லி எனப்படும் புளியமர கும்பாலான வளையம் ஒன்றை அணிவிப்பார்களாம். இந்த சல்லி வளையம் அணிவிக்கப்பட்ட மாட்டை அடக்கும் நிகழ்வுக்கு சல்லிக்கட்டு என பெயர் வந்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுவது உண்டு. காளை மாட்டின் கழுத்தில் அதை அடக்குபவர்களின் பரிசு தொகையாக பழங்கால வழக்கத்தின்படி சல்லிக்காசு முடிப்பாக கட்டிவிடுவர். இதனாலேயே இதற்கு சல்லிக்கட்டு என பெயர் ஏற்பட்டது என்பது மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த சல்லிக்கட்டு காலப்போக்கில் ஜல்லிக்கட்டாக திரிவு கண்டது என்பது தமிழ் அறிஞர்களின் விளக்கம். ஜல்லிக்கட்டுகளில் பல வகையுண்டு. ஏறு தழுவுதல் என்ற சொல் வழக்கொழிந்து ஜல்லிக்கட்டு என்ற சொல் பிரபலமான நிலையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காளைகளை அடக்கும் போட்டிகள்தான் இப்போது வழக்கத்தில் உள்ளன. ஒரு திறப்பின் வாசலில் இருந்து சீறி வரும் காளையின் திமிலை பிடித்து அதை ஒரே ஒருவர் அடக்குவதுதான் வாடி மஞ்சு விரட்டு எனப்படுகிறது. அந்த காளையை அடக்குபவர் தனது பிடியை விடாமல் குறிக்கப்பட்ட தூரம் வரை செல்ல வேண்டும். மதுரையின் பாலமேடு, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் இது ஒரு காலத்தில் பிரசித்தமான ஒன்று. வெளி விரட்டு என்ற மற்றொரு வகை காளை விளையாட்டு மதுரை, சிவகங்கையில் பிரபலமான ஒன்றாகும். இதில் காளை திறந்தவெளி மைதானத்திற்குள் அவிழ்த்து விடப்படும். அந்த காளையை அடக்க வேண்டும் என்பதே காளையர்களுக்கு விடப்படும் சவாலாகும். இதில் மற்றொரு வகைதான் வட்டம் மஞ்சு விரட்டு. இதில் வட்டம் என்ற சொல் கயிற்றை குறிப்பதாகும். 15 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் காளை கட்டப்பட்டிருக்கும். பார்வையாளர்களுக்கு எந்த ஆபத்தும் நேராத இந்த விளையாட்டில் 30 நிமிடத்திற்குள் 7 அல்லது 9 நபர்கள் அந்த காளையை அடக்க வேண்டும். எருது விடுதல் என்பது மற்றொரு வகை. ஒரு குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை நிர்ணயித்து பயிற்சி பெற்ற காளையை இளவட்டங்கள் துரத்துவர். ஒவ்வொரு காளைக்கும் 2க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படும். இதில் குறைந்த நேரத்தில் தூரத்தை கடக்கும் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சூப்பர். நிதானமா விளையாடுங்க.